பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. இன்றைக்கு வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 37 verse 4. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக சொல்லுது? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளி செய்வார். ஆமென். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறா. கர்த்தரிடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஏசப்பா உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல், ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, ஏசப்பாவை நம்பி இருக்கீங்களோ, ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய ஆசைகள், நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக ஏசப்பாவை நோக்கி நம்பிக்கையோடு இந்த நாள் வரைக்கும் அவரை நோக்கி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் சூழ்நிலை, உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் பார்க்கும்போது இது நடக்காது, இது ஆகாது என்று நினைக்கிறீங்களா? ஆனால் வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன், இந்த வானத்திய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், உங்களுக்காக யாவும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலை விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, எந்த சூழ்நிலை நம்பிக்கை விட்டு விடாதீங்க. ஏன்னா நீங்கள் நம்புகிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களுடைய எல்லா காரியத்திலும் ஏசப்பா இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதுதான் ஏசப்பா கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாரு, ஒரு சந்தோஷமாயிரு, நீ விசுவாசி. ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போகிறார். எந்த காரியம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் சோர்ந்து போகாதபடி, மன தளர்ந்து போகாதபடி, விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஏசப்பா சொல்கிறார், இன்றைக்கு உங்களுடைய காரியத்தில் எந்தெந்த காரியத்துக்காக நீ கலங்கி கொண்டிருக்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்க, ஏசப்பா சொல்கிறார், நான் உன் காரியத்தில் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். நீ எதுக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கோ, இன்றைக்கு ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஏசப்பா விசுவாசத்தோட நம்பிக்கையோட, ஏசப்பா இந்த நாளில் எனக்கு இந்த அற்புதம் செய்துட்டார், விசுவாசத்தோட மன மகிழ்ச்சியோட எங்கள் கர்த்தர் கண்டிப்பாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்திரப்பா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியார், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். வாக்கு கொடுக்கவர், நீ வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. என் ஜனங்கள் இந்த நாளில் கூட எந்தெந்த காரியத்தில் அப்பா உண்மை நோக்கி பார்க்குறாங்களோ, உண்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா, என் தேவன் அற்புதம் செய்வீராக, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக, ஒவ்வொரு வாழ்க்கைக்கு கண்ணீர்கள் துடைக்கப்படட்டப்பா. என் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தப்பா, சாட்சி சொல்லும் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவதற்காய் சோத்திரம். ஒவ்வொரு இதயத்தின் வாஞ்சை, இதயத்தின் தாகத்தை நீங்கள் அறிந்திருக்கிற தேவன் ஏசப்பா. எல்லா ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஆமேன் பதிலை தந்ததுக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.